மரணங்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பலவீனங்கள், ஆனாலும் என் தேவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய நம் ஆண்டவர், அவரை தேடி இயேசுவின் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே நம்ம கூடி வந்திருக்கிறோமோ நம்ம மொத்தத்தில் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது என்று நாம விசுவாசிப்போம். நிச்சயமாய் தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆக நாம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய துணை நமக்கு வேண்டும். அப்படியாக ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். கடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிக் கொள்வார். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். எல்லாருமே சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தலே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தலே, எம்மை ஆளுகை செய்யும். We are in your presence. Fill us with your power. Live inside of me. Fill us with your power. Live inside of me. வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். சொல்லுங்க, வல்லமையால் எம்மை நிரப்பி, வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆளுகை செய்கிற ஆவியானவருடைய கரத்துல நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ஆணிப்பாய்ந்த கரத்திற்குள்ள நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். Thank you Lord. Thank you Jesus. எல்லாருமாய் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நாளை ஒப்பு கொடுப்போம், நாளுகை ஒப்பு கொடுப்போம். காலையிலிருந்து மட்டுமா எங்களை நடத்தினீரே ஆண்டவரே, சொல்லுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி. இந்த ஜூன் மாதத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு
எங்க எல்லாரையும் ஒருமனப்படுத்தி அழைத்து வந்தீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you for bringing us the oneness in mind and bringing us to the 4th Tuesday's prayer. ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. From the beginning till the end, Holy Spirit God take complete control of everything. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We give you thanks for all the people and servants of God who've been watching this prayer through YouTube and Facebook. இந்த ஜெபத்தை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless all the ministers of God who share and subscribe to this prayer. எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless all the brothers and sisters in Christ. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We completely humble ourselves and give us into thy hands. எங்க ஏரியாவையும் எங்கள் தெருக்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We give all of our streets and our layouts into thy hands. எங்க வீட்டு ஓனரை கூட உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We give our house owner into thy hands. தொடக்கத்திலிருந்து முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். From the beginning till the end, Holy Spirit God take absolute control of everything. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம். give you all the glory, honor and praise. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மத்திலே என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம்தான் இந்த நாளிலே பாருங்க, ஆண்ட சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆராதனை பாடல், என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை தெரிந்த பாடல் தான், புத்தகத்தில் இல்ல, பழைய பாடல். எல்லாம் தெரிந்து கேட்டு அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமா நாம் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா, உமையே துதிக்கிறோம் என்று சொன்னால் நீர் இந்த கண்மலை, எங்களை காக்கும் தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் நீர்தான், மகிமைக்கு பாத்திரர் நீர்தான் ஆண்டவரே. அப்பா உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆமென். அப்படியே கரைகளை உற்சாகமா தட்டலாம். Thank you Lord. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, சொன்னோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஏற்றான் தாங்குகிறதாகவே என் இயேசு ராஜா எனக்கு பலனாய் இருக்கிறேன். எனக்கு பயமே இல்லை ஏனென்றால் அவரே எனக்கு பலன். ஐயோ எந்த பிறவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் பிறவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பிறனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் பலவீன நேரங்களெல்லாம் தேவன் தான் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில தேவனை துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அந்த வாக்குத்தத்த வசனத்தினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில தேவனை துதிக்கிறோமா? எல்லாருமே கண்களை மூடி அப்படியே துதிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்கள் மூடி துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், எங்கள் மகிமையின் பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you master. Hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி அப்பா. உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் தகப்பனே. Hallelujah. எங்கள் கண்மலையானவர், எங்கள் ரட்சகர், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவர். உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஸ்டே வித் ஜீசஸ்ல தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம். சங்கீதம் 126:3, Psalms 126 verses 3. எடுத்துக்கோங்க. Psalms 126 verses 3, சங்கீதம் 126 வசனம் 3. Indeed, He did great things for us. How happy we are. தமிழ் எடுத்துங்க படிங்க. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். எஸ். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமா, கர்த்தர் நமக்கு என்ன காரியங்கள் செய்திருக்கிறார்மா? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ண போறோம்? மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். அதே போல வசனம் சொல்லுது பாருங்க, the Lord has done great things. நம்ம வாழ்க்கையில கிரேட் திங்ஸ் God செய்திருக்கிறார். ஆகவே நமக்கு கிரேட் திங்ஸ் செய்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஆராதனை செலுத்தும் போது தேவன் நமக்கு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிறிய சாட்சியோடு கூட இந்த நாளிலே இந்த கூட்டத்தையும் இந்த ஜெபங்க நம்ம ஏறெடுக்க போகிறோம். நம்ம மத்தியிலே இந்த நாளிலே மோத்திமேரி அம்மாவுடைய நினைவு நாள் இந்த நாளில. ஆகவே இந்த அம்மாதே வருஷம் எவ்வளவு தெரியுங்களா? 15 ஆண்டு முடிஞ்சு 16வது வருஷத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு நினைக்கல 16 வருஷங்கள் என் தாயோடு இல்லாமல், தகப்பனோடு இல்லாமல், என் தேவன் எல்லாவற்றும் படைத்து எங்கள் இயேசு ராஜா எங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கலாம். அது அதற்காகத்தான் நான் ஆண்டவரே நாமும் மகிமையடையட்டும் என்று சொல்கிறேன். 4 பிள்ளைகளையும் தேவன் பெற்றெடுத்தார். அவங்க என் தாய் தகப்பன் சுசைநாதன் மற்றும் மூர்த்திமேரி, எங்க அம்மா, எங்க அப்பா, இவங்களுக்கு கொடுத்த 4 பிள்ளைகளிலே எங்க வீட்டுக்கு வந்த மருமகன்களாகட்டும் மருமகளுக்களாகட்டும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களுக்கு 10 பேர பிள்ளைகள், எங்க அம்மாவுக்கு 10 பேர பிள்ளைகள். 10 பேர பிள்ளைகளும் கர்த்தர் எல்லாவற்றிலும், படிப்பிலும், ஞானத்திலும், வேலைகளிலும் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, எங்க முழு குடும்பத்துக்கு, எங்க அப்பா குடும்பத்துக்கும் எங்க அம்மா குடும்பத்துக்கும், இந்த 2 குடும்பங்களிலும் முதலாக ஒரு கனியாக தெரிந்து கொண்டது எங்க அம்மாவை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்க குடும்ப ஜனங்களுக்கு, குழு கோயிலுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
சத்தியன்றது வேத வார்த்தை என்றது எங்களுக்கு தெரியாது. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஒரு நாளும் வேதத்தை எடுத்து படிச்சு இதோட மகத்துவங்கள் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நம்ம சகோதரர் கிறிஸ்துவாகரன் கூட்டத்துக்கு அம்மா போகும்போது அந்த இடத்துல பிசாசு கட்டுனால கட்டப்பட்டிருந்து அங்க விடுதலையாக்கப்பட்டு அந்த விடுதலை நிமித்தம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதோ வார்த்தை இப்படி இருக்குதா, வார்த்தை இப்படி சொல்லுதா, தேவனுடைய வார்த்தை நம்ம இப்படி வழிநடத்துதா என்று சொல்லி அந்த வார்த்தை அப்போது படிக்க ஆரம்பிச்சோம். சிறு பிள்ளைகளாக எங்களை கரம் பிடித்து அந்த திருச்சபையில கொண்டு போய் விட்டாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இதோ எங்க 4 குடும்பங்களும், எங்க வீட்டுக்கு வந்த மருமகளாகட்டும், எங்க பிள்ளைகள் ஆகட்டும், நாங்க எல்லாரும் ஏதோ சகோதரர் சபைக்கு கடந்து சென்று அநேக சத்தியங்களை நாங்க தெரிந்து கொண்டோம். ஒரே ஒரு கருத்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னா, அன்னைக்கு அம்மா அந்த நாள்ல சத்தியத்தை கேட்டாங்க. சத்தியத்தை கேட்டது நிமித்தம் அவங்க சும்மா இருக்கல. அவங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சதை இடி லிங்கராஜபுரத்திலேயே நிறைய சத்தியங்களை அம்மா வழியாக தேவன் சொல்லும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ வீடுகளில் ஜெபம், எத்தனையோ குடும்பங்களுக்கு நல்ல காரியங்களை, எத்தனையோ பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற காரியங்கள், இப்படி எல்லாம் தேவன் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லி, அதுல விசேஷமா என்ன காரியங்கன்னா, அவங்க கூட ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போவேன். அப்பெல்லாம் இந்த சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, ஏதோ அம்மா கூட போறாங்க அதெல்லாம் கூட போலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் கூட போய் இருக்கும் போதுதான் ஒரு நாள் தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்னை தொட்டார். எனக்கு பரிசுத்தாவி வருது எப்படி, இந்த வேத வசனங்கள் இதோ இங்க எங்க மாமா எல்லாரும் சொல்லுவாங்க, மறித்து போன எங்க தம்பி மாமா சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வந்துதான் நான் பைபிள் எப்படி படிக்கணும்னு கத்துக்கொண்டேன். இதே நாங்க ஜெசியமா இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க நான் எத்தனையோ பைபிள் படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறோமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மத்திய எங்க இருக்கு தெரியாது, லூக்கா எங்க இருக்கு தெரியாது, அப்போஸ்தலர் படி எங்க இருக்குதுன்னு தெரியாது, சங்கீதம் எங்க இருக்குதுன்னு தெரியாது. இந்த ஒவ்வொரு நாளும் டியூஸ்டே மற்றும் ஃப்ரைடே பிரேயர்களுக்கு வந்து கலந்து கொண்டு அநேக கத்தோலிக்க பிள்ளைகள் மத்தியில இந்த வேதத்தின் மகத்துவங்கள் என்ன என்று அறிந்து தெரிந்து கொள்ளும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறது. இதோ எங்க அப்பா கூட பிறந்தவங்களை கூட அவங்களை எங்க அத்தை தேவன் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எங்க தச்சம்மாவுக்கு பிறந்த 5 பிள்ளைகளுக்கும் அதிகமான சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம். அதிகமான சத்தியத்தை கர்த்தர் பண்ண வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் எதற்காக என்று சொன்னால், அன்னைக்கு அம்மா எங்க கரங்களை பிடித்து இந்த திருச்சபை உள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த நாள் வரைக்கும் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எனக்கும் இதோ திருந்தாத ஒரு கணவன் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் மனம் திரும்பி இன்னைக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு கணவராக கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு ஊழியக்காரர் மகனாக இதோ எங்களுடைய கணவன் அந்தோனி லூயிஸ் அவர்களை கொடுத்திருக்கிறார். அது போல ஒவ்வொரு குடும்பங்களும் எங்க அம்மாக்கு கொடுத்த 4 பிள்ளைகளும் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க, கர்த்தருக்குள் வழிபடுத்திருக்கிறாங்க. இயேசுதான் தெய்வம் என்ற அறிகிற அறிவு அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை இந்த நாளை நான் நினைவு கூர்ந்து என்று சொன்னா, இதை இன்றும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த வீதிக்கு போனாலும், நாங்க எங்க ஊழியத்துக்கு போனாலும் எங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்றதுல ஊத்தியமா பிள்ளைகளா என்றுதான் சொல்றாங்க. ஆகவே அந்த ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறைய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. நிறைய தேவனுடைய வார்த்தைகளை அனைவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் இதோ நம்ம ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டர் என்று சொல்லி இப்ப நாங்க கட்டி வச்சிருந்தோம். அம்மா அப்பா இருக்கும் போது அந்த ஆலயத்தில் இருந்தா நிறைய ஊழியக்காரர்கள் வெளியே சென்று இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் ஆகவும் பெரிய பெரிய பிஷப்மார்களுக்கு கூட ஆகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அவங்க மறிக்கிற தாயத்துல அவங்க அவங்களுக்கு நாட்கள் எப்போன்னெல்லாம் தெரியல. ஒரே நாள் தான் ஜுரம் ஆயிடுச்சு. காலையில ஜுரத்துல விழுந்தாங்க, ராத்திரிக்குள்ள அவங்க மரணம் அவங்களுக்கு சந்திக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வாரத்துக்கு ஒரு முன்னால நாள்ல அவங்க ஒரு ஜெப கூட்டத்துக்கு நாம போனோம். அவங்க ஒரு மொபைல்ல ஒரு டோன் வச்சிருப்பாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு சொல்லிட்டு அந்த டோன் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாடலை அவங்க என்ன அழகா ஆராய்ஞ்சாங்களோ அறிஞ்சாங்களோ, கடைசி நேரத்துல எனக்கு எல்லாமே இயேசுன்னு சொல்லிட்டு தேவன் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்க தாளிலமா அந்த பாட்டை மட்டும் அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது ஜெப கூட்டத்துக்கு போது பாட்டு பார்த்தா இந்த பாட்டு ஏமானா இல்ல, எனக்கு இந்த கண்மலையானவரே, எங்க எல்லாம் இயேசுவே, இந்த பாடெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்குகிறது என்று சொல்லுவாங்க. ஆகவே இந்த நாளில இந்த அம்மாவை பத்தி சொல்ல தேவன் கொடுத்ததான வாய்ப்புக்கு கூடிய நன்றிகளை எடுத்து, அந்த தாய் இல்லாத நாட்களில் எல்லாம் நிறைய தாய்மார்கள் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்து நிறைய பேர் எங்களுக்கு செபித்திருக்கிறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் தேவன் இந்த ஊழியங்களை எங்களை வாழ வச்சிருக்கிறார். ஆகவே அந்த ஆராதனை பாடலை தான் இப்ப நம்ம பாட போகிறோம். இன்னைக்கு நம்ம வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. ஆகவே எங்க வீட்டுகளில எங்க பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை தந்து பிள்ளைகளெல்லாம் நல்ல நல்ல வேலைகளிலே போகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்க வீட்டுகளுக்கு வந்த சம்மதிகளாகட்டும், அவங்க குடும்பங்களாகட்டும், தேவன் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த வேலையில எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இந்த உலகிலே எனக்கு நீங்கதான் துணை என்று சொல்லி இந்த பாடலை பாட போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். எங்களோடு கூட இணைஞ்சு இந்த பாடலை பாடுங்க. Thank you Lord. Amen. Thank you Jesus. இது ஒரு கீர்த்தனை பாடல். எங்களோடு கூட இணைஞ்சு இப்படியே கலைஞர் கத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையை பாருங்க. உண்மையிலே அவங்க ரசிச்சிருக்கிறாங்க, ருசிச்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியும். எல்லாமே சுவை, எல்லாமே சுவை, தொல்லை மிகும் எங்குளை துணை சுவை. எல்லாமே சுவை, எல்லாமே சுவை, தொல்லை மிகும் எங்குளை துணை சுவை. ஆயிரம் சகாயிரம் நேயனும் பாயனும், ஆயிரம் சகாயிரம் நேயனும் பாயனும், நாயனும் ஞானமான வாழனும். எல்லாமே சுவே, எல்லாமே சுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை சுவே. எல்லாமே சுவே, ரொம்ப தந்தைக்காய் இனம் வந்துள்ளோ சிநேகிதர் சகலத்துக்கும் சம்பூர்ண பாக்கியம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாக்கியம் எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை இயேசுவே. ஔஷதம் எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எங்குளை துணை இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொல்லை மிகும் இந்த உலகிலே நமக்கு துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஆகவே இந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? தேவன் இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். இங்க அநேக தாய்மார்களுக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு பலவிதமான தேவைகள். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்ம கிட்ட வருகிற ஒரே ஒரு வார்த்தை, தொல்லை மிகும் இந்த உலகிலே எனக்கு துணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஆண்டவர், எல்லாமே நீங்க தான் இயேசுப்பா. இந்த உலகத்துல பயங்கரமான தொல்லைகள், பிரச்சனைகள், வியாதிகள் ஆண்டவரே இன்று இருப்போர் நாளை இல்லை. இப்பேற்பட்ட தொல்லையான உலகத்திலே நீர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்மே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் எல்லாமா இருங்க இயேசு. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும் இயேசு சுவாமி.
ஆண்டவர் அப்படி பிடித்துக் கொண்டிருப்போம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் துதிங்க துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த நாள் வரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு 16 வருஷம் தான் தாய் தகப்பன் இல்லை. நிறைய பேருக்கு கணவன் இல்லாமல் வாழ்ந்தீங்க, மனைவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தாய் தகப்பன் இல்லாமல் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். எல்லாமாய் இயேசுவே உங்க கூடவே இருக்கிறார். ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென், 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 ஆமென். Thank you Lord, thank you Lord. நன்றி சப்பா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தின் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாழும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோம். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து காப்பாற்றுவேன் சொன்ன கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, உயிரை காக்கின்ற தேவன். ஆமென், ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமைகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆம் தகப்பன், இந்த நாளில் கணவன் இல்லாமல், மனைவி இல்லாமல், தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் ஆண்டவரே தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கூறுகிற வார்த்தை ஆண்டவரே, காக்கும் வல்ல மீட்பர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இம்மட்டுமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து கொண்டு வருகிறேன். அதுக்காக உங்க நாங்க நன்றி சொல்கிறோம். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல நாங்களும் அநேக விஷயங்களில நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தரைகள் உதவி செய்யும். கடந்த 16 வருஷங்கள் ஆண்டவரே என் தாய் தகப்பனுடைய எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் அறிந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களில நாங்களும் சாட்சியாக வாழ ஒவ்வொரு பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் மரித்தாலும் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்க பெற்றோர்களாகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அதிகமாய் சொல்லினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க மறைத்தாலும் அவங்க கற்றுக் கொடுத்த சத்தியமோ நல்ல வழக்கங்களோ அந்த தேவனுக்காய் வாழ்கிற வைராக்கியம் உள்ள வாழ்க்கையோ என்றும் எங்களை விட்டு விடப்படவே இல்லை தகப்பன். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் அடுத்த சந்ததிகள் உம்முடைய வழிகள் அதிகமாய் நடக்கணும் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை கட்ட அநேக ஊழியர்களை செய்யணும் தகப்பனே. அப்படியாக எடுத்து பயன்படுத்துகிற கருவிகளாக எங்கள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கும். பேசுகிற ஐயாவை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை கொண்டு அன்றைய நீர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு நாங்க ஜீவனோடு வாழும் வரைக்கும் ஐயா உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலே தகப்பனே ரத்தினமையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைய கடந்த 2 நாட்களுக்கு அன்றைய கேஸுக்காக போகிற அந்த காரியங்கள் நல்ல விஷயமாய் முடியட்டும் தகப்பனே. அந்த தகப்பனாரோடு கூட நீங்க இருங்க. அன்றைய போராடி கொண்டிருக்கிறாங்க. நல்ல நீதிபதியான ஜஸ்டிஸான காட் நீங்க அவங்க வழக்குல இருந்து நல்ல ஜஸ்டிஸை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா பிரயாசங்களுக்கும் என் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, தாய் தகப்பன் விட்டு சென்ற 4 குடும்பத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த 4 குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகிறது, அழியாதது இந்த ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு உமக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா.
என் கர்த்தர் அப்படியே சீக்கிரமிக்காம உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமையில உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே என்னை தாழ்ந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கலாம். தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருடையாய் அவர் மகிமை அடைவாராக. நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர்தான், நம்மை உருவாக்கினவர் அவர்தான். என்ன துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லோருமாய் இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படியா இருக்கிறது, விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாம விசுவாசித்தால் நிச்சயமாக பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு. நம்ம விசுவாசியாமற் போனால், ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அவருடைய வார்த்தையின்படி நாம நடக்காமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால், இந்த வேத சத்தியத்திற்கு நாம செவி கொடுக்காமல் போனால், ஒரு நாளைக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட சரி, ஒரு நாளைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாலும் கூட சரி, பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், எடுக்காதீங்க அப்படியே இருங்க. உங்க பைபிள்ல சொல்லுது, வேதத்தை வெறுக்கிறவர்கள் ஒரு நாளைக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தா கூட அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குமா. வேதத்தை நேசிக்காதபடிக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது அப்படின்றார். அப்போ இந்த விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா பைபிள்ல இருந்து தான். இந்த பைபிளை வாசிக்கும் போதுதான், இந்த பைபிளை தியானிக்கும் போதுதான், பைபிள்ல சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கும் போதுதான், கடைபிடிக்கும் போதுதான், கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில எங்க என்ன ஆகுது, ஆரம்பிக்குது. ஆலயத்துக்கு போகும்போது, ஜெபிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, வசனத்திற்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஆரம்பிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எடுத்துங்க ஜான் காஸ்பெல், அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் படிக்கிறாங்க பாருங்க இங்கிலீஷ்ல. ஜான் காஸ்பெல் 14th chapter first word. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. Amen. 6th one படிங்க அதுல. Jesus answered him, I am the way, the truth and the life. No one goes to the Father except by me. ஆமென். இப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம், ஒருத்தர் ஒரு வசனம் நல்லா சத்தமா படிக்கிறாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் அதுல 1 இருந்து 6 வரைக்கும் இருக்கிற வசனங்களை ஒருத்தர் ஒரு வசனம் தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, படிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு, உயிரோடு இருக்கிற நமக்கு, ஏற்கனவே காலம் சென்ற எல்லாரும் எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்றத உதாரணத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய திரு வாய் மலர்ந்து எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு பரலோகத்துல. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு வேளை இல்லாதிருந்தால் நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை உங்களுக்காக நான் கட்ட போகிறேன். நான் போய் உங்களுக்காக, யாருக்கு? விசுவாசிகளுக்காக சொல்றார். இயேசுவின் வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களுக்கும், இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்கள் முதற்கொண்டு பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆன்லைன்ல பார்க்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை கட்டின பிறகு, நான் இருக்கிற இடத்திலே அந்த பரலோக ராஜ்யத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, நல்ல கவனிங்க, இதான் முக்கியம், இதான் செய்தி விசுவாசிக்கிறவர்களுக்கு. நான் மறுபடியும் வந்து வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், உங்களை நான் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் நான் சேர்ப்பேன். அல்லேலூயா. இதுக்கு தாங்க நீங்க நான் மிக முக்கியமாய் நம்ம செவி கொடுக்க வேண்டியது. நம்ம இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் ஆலயத்துல உட்காரோம், ஜப கூட்டத்துல 1 மணி நேரம் உட்காரோம், 1:15 வர உட்காரோம், நடந்து வரோம், கஷ்டப்பட்டு வரோம், 2 வீலர்ல வரோம், கார்ல வரோம், ஆட்டோ சார்ஜ் கொடுத்து வரோம், இவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்யறோமே. இதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும் இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு ஜெயம் வேணும் இல்ல, ஒரு சம்பளம் வேணும் இல்ல. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதான் பாருங்க, உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டின பிறகு நீங்கள் எல்லோரும் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து மணிக்கணக்காய் ஆலயத்துல உட்கார்ந்து மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணி மணிக்கணக்காய் வேதத்துல உங்களுடைய கண்களை பொருத்தின உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டின பிறகு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில, ஆனந்தத்தில, சந்தோஷத்துல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த சமாதானத்துக்குள்ள, ஆனந்தத்துக்குள்ள, நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள்ள நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியுமாய் வருவேன். அந்த வரும்போதுதான் உங்களுடைய விசுவாசத்தை நான் எதிர்பார்ப்பேன். நான் வருகிற நாட்கள்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நேற்று எப்படி இருந்தீங்களே எனக்கு தெரியாது, முந்தா நாள் எப்படி இருந்தீங்களே தெரியாது, போன மாசம் எப்படி இருந்தீங்களே தெரியாது. ஆனால் நான் வரும்போது எப்படியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதாங்க முக்கியம். அப்பா அம்மா வெளியே போவாங்க, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க நான் வருவேன், அந்த டைமுக்கு வருவாங்க. அந்த டைம் தெரிஞ்சிடும் எல்லா பிள்ளைங்களுக்கும். அதனால பிள்ளைங்க எல்லாம் பண்ணுவாங்க, உஷாரா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்பா அம்மா வர நேரத்துல என்ன பண்ணுவாங்க, சைலண்டா இருப்பாங்க. அப்பதான் புக் எடுத்து படிச்சுக்குவாங்க. அப்பா அம்மா வந்த உடனே என்ன நல்ல பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வந்த சாக்லேட் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாரு. அதே தாங்க ஆண்டவர் இயேசு கூட செய்வார். அவர் வரும்போது நீ நான் எப்படியா இருக்கிறோம் அதை பார்க்குவார் ஆண்டவர். நான் வந்து நான் இருக்கிற இடத்திலே உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கிருந்து போக போறேன், நான் எப்படியாய் வரப்போகிறேன், எல்லாமே நான் முன்கூட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேதத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவ்வளோ சொன்ன பிறகு கூட யாருன்னா ஒருத்தர் டவுட் போடுவாங்க இல்ல, சந்தேகம் வர இல்ல, வருமா வராதா? கட்டாயமா வரும். இந்த தோமாவுக்கு இப்ப மாத்திரம் இல்ல, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு டவுட் தான். ஆனா அவர் தான் பெரிய சாட்சியாய் மரித்தாரு. அவர் தான் நம்முடைய பாரத தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்கு நற்செய்தியை கொண்டு வந்ததே அவர் தான். அல்லேலூயா. சென்ட் தாமஸ் மவுண்டன் இன்றைக்கும் சென்னையில் இருக்கிறது. விசேஷமான படிகள் 115 105 படிகளுக்கும் மேலே ஏறி போய் பாருங்க. அவருடைய ஆலயம் மகா உன்னதமானது. அவர் தான் இங்க கேட்கிறார் இல்லையா? கேள்வி எதனால வரும்? வேத வசனத்தினால வரும். அல்லேலூயா. படிங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே. நீ போகிற இடம் தெரியுமே தெரியாத ஆண்டவரே? டவுட் தானே இது? இப்பதான் சொன்னாரு இல்லையா? இப்பதான் சொன்னாரு, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, விசுவாசமா இருங்க, என்னிலும் விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வீட்டை கட்ட போறேன், கட்டிட்டு திரும்ப வரேன், என்னோடு கூட உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி கூட ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் ஆண்டவரே? இந்த சந்தேகம் வரணும். ஃபாதர் கிட்டயோ பாஸ்டர் கிட்டயோ பிரதர் கிட்டயோ அந்த சந்தேகத்தெல்லாம் நீங்க கேட்கணும். அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவோம், பைபிளை படிக்கும் போது எது உங்களுக்கு டவுட் ஆகுதோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
மார்க் பண்ணி வச்சு நீங்க எந்த நேரத்துல வேணா போன் பண்ணி உங்க டவுட்டை கேளுங்க. இந்த சந்தேகம் விசுவாசத்தினால வரும். கேள்வினால இந்த கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா அது உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை பெருகுகிறது அர்த்தம். இந்த கேள்வினால உங்க விசுவாசம் வளரும். ஆச்சரியப்படுவாங்க. அப்போ பைபிள் இவங்க படிச்சிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, ஏதோ ஒரு டவுட் வந்துக்குது, அதனால தான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுகிற ஃபாதரோ பாஸ்டரோ பிரதரோ யாரோ சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அர்த்த வசனம். அதற்கு இயேசு நானே வழியும், அதற்கு இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் வழியில் என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஆமான், பரலோக ராஜ்யத்துல அவன் வரவே முடியாது. நான் இன்றி உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவரே உம்மாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க தானே விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஜெபம் பண்றோம் இல்லையா? அதனால ஆண்டவர் அவருடைய டவுட் மாற்றத்துக்காக அவர் சொல்றாரு, நானே வழி. அங்க பாருங்க, நானும் ஒரு வழின்னு சொல்ல, I am also one way அப்படின்னு சொல்ல, I am the way. என் வழியாய் தான், இயேசு என்னும் வழியில தான் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியும். இந்த நாட்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பாரத தேசத்துல 143 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க. எவ்வளவோ பாஷைக்காரர்கள், எத்தனையோ மதங்கள், குலங்கள், கோத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாருக்கும் நம்ம சொல்ற நற்செய்தி தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் கூட பரவாயில்ல. எப்படி? நீங்க யாரனா இருங்க, எந்த பாஷனா பேசுங்க. நம்ம சொல்ல வேண்டிய நற்செய்தி என்ன? இயேசுவை விசுவாசிங்க, அவ்வளவுதான். இயேசுவை உங்கள் உள்ளத்துல ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க, இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க, மீட்பராய் ஏற்றுக்கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் நிச்சயம். அல்லேலூயா. என்னாலே அன்றி ஒருவரும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இன்னொரு டவுட்டை தீர்க்கிறதுக்காக 7வது வசனம் சொல்றார். படிங்க, என்ன சொல்றது? 7வது வசனம். அறிந்தீர்களானால், என்னை நீங்கள் அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என் பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் தாங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி கூட தலைப்படுத்திக்கலாம். இல்ல விசுவாசிக்கிற ஜனங்கள், நான் விசுவாசிக்கிறேன், மொத்தல விசுவாசம். இதுதான் இன்னைக்கு டாபிக். ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். அதை சொல்லிட்டு தான் விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவர், பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியை மரித்தவங்க வீட்டுங்கள்ல அநேக முறை நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அங்கதான் மிக பொறுமையோடு கூட கேட்பாங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட, இன்னைக்கு அறிந்து கொள்ளப்பட்ட மிக விசேஷமான காரியம் அது யோவான் 11ஆம் அதிகாரம். வாங்க, அங்கே நம்முடைய விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு தைரியங்க. இந்த உலகத்திலே எந்த கோத்திரத்திலும், எந்த ஜாதியிலும், எந்த குலத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியம். யோவான் 11ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் 11th சாப்டர், அங்கே 24-25. முஞ்சா 26 கூட படிக்கலாம், ஒருத்தர் படிங்க. 24 படிங்க. I know, she replied, that he will rise to life on the last day. Jesus said to her, I am the resurrections and the life. Whoever believes in me will live, even though he dies. And whoever lives and believes in me will never die. Do you believe this? Amen. Amen. Next 27 எல்லாம் படிச்சீங்க. 27 படிங்க இங்கிலீஷ்ல, சீக்கிரம். And she said to him, Yes, Lord, I believe that you are the Christ, the Son of God, who is to come. 25, 26, 27 ஒரு வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. இதான் முக்கியம். இயேசு அவளை நோக்கி, இயேசு மார்த்தாள் மரியாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமா, உயிரை கொடுக்கிறவரும் நானே, உயிரை எடுக்கிறவரும் நானே.
அந்த அதிகாரம் எனக்கு ஒருவருக்கு தான் உண்டு. என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இதே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சாட்சி சொல்லப்பட்டது. மோத்திமேரி அம்மாவை குறிச்சு சாட்சி சொல்லப்பட்டது. மோத்திமேரி சுசைநாதன். பிரியமானவர்களே, நம்மள கூட எத்தனையோ சொந்த பந்தங்கள், தாய் தகப்பன்மார், கணவன் மனைவி மறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சவங்க செத்து போன பிறகுதான் நிறைய காரியங்கள் எல்லாம் வெளியே வருது, நிறைய ரகசியங்கள் எல்லாம் வெளியே வருது. இன்னைக்கு கூட சினிமா துறையில இருக்கிற எவ்வளவோ பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் பாருங்க, உங்க இந்த கான்வென்ட் நடத்துறாங்க, அந்த கான்வென்ட்டுக்கு உதவி செய்தாங்க, இந்த ஏழைக்கு உதவி செய்தாங்க, இந்த ஏழைகளுக்கு அவங்க துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் அப்புறமா வருது. அவங்க உயிரோடு இருக்கும்போது தெரியவே இல்லை. ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். அல்லேலூயா. பாருங்க, அங்க அவங்க பேரை இன்னைக்கு சொல்றோம் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் எங்களை பாக்குறவங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்க வீட்டுல நாங்க வந்து ஜபம் பண்ணதான் பிரதர், இன்னைக்கு நாங்க ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிறோம் பிரதர் அப்படின்னா. எத்தனையோ தெலுங்கு பேர், தெலுங்கு ஜனங்க, எத்தனையோ கன்னடக்காரங்க. ஏன்னா லிங்கராஜபுரத்திலேயே முதல்ல கேத்தலிக் மத்தியத்துல ஒரு சபை உருவானது வந்து இந்த இடத்துலதான், நம்ம 3 சர்ச் ஸ்ட்ரீட்ல தான், என்வென்ஜி ஸ்கூல் ரோட்ல தான். அதுக்கு முன்னால 2-3 சபை தான் இருந்துச்சு. இன்னைக்கு தெருவா, ஏரியா வழியா, ஏன் நம்ம பீடியில வீட்லயே எத்தனையோ மாடி மேல சர்ச் நடந்துருக்குது இன்னைக்கும், இல்லையா? அல்லேலூயா. அன்னைக்கு போட்ட விதை தான், ஜெபித்த ஜபங்கள் தான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான், ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாதுங்க. ஆண்டவருக்காக ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி, ஒரு வாரம் வாழ்ந்தாலும் சரி, ஒரே ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உண்மை உள்ளவர்களாய் விசுவாசிகளாய் நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஸ்தானத்துல, அவருடைய இடத்துல, அவருடைய பாரடைஸுக்குள்ள உனக்கும் எனக்கும் இடம் உண்டு. நல்ல கல்லன் ஜெபித்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? மனம் திரும்பினோம். நேற்று வரைக்கும் அநியாயக்காரன், துரோகி, எத்தனையோ குடும்பங்களை கெடுத்தவன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜா என்று அவன் விசுவாசித்து அவன் சொன்ன ஒரே ஒரு ஜெபம் பாருங்க, 2-3 வார்த்தை தான். ஆண்டவரே உடைய ராட்சியத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கங்க ஆண்டவரே, அப்படின்னா என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கங்க ஆண்டவரே, என் பாவங்களாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கங்க ஆண்டவரே, என் துரோகத்தெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேரு ஆஸ்பத்திரியில தான் மனம் திரும்புறாங்க, நோயை தாங்க முடியாததான் மனம் திரும்புறாங்க. அந்த நாள்ல தான் ஒப்பு கொடுக்குறாங்க. நான் நல்லா ஆயிட்டு வந்த, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் சபைக்கு வரேன், நான் பைபிளை படிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை கூட ஆண்டவர் விட மாட்டாருங்க. சங்கீதம் 128 நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்பட்டு விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பான், பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர்கள் காண்பார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அப்ப அவருடைய விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான பாக்கியம் அன்பர்கள். இன்னைக்கு முக்கியமா அந்த மோத்திமேரி சுசைநாதன் அவங்களுடைய அந்த 4 குடும்பங்கள் இருக்கிற ஒருத்தருக்கு விசேஷமான ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய், இது பேருக்கோ புகழுக்கோ கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறதற்காக. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவங்க சத்தும் வாழ்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி நம்ம இன்னைக்கு கேட்டோம் இல்லையா? தம்மையில சொன்ன வார்த்தை, அவர் கடைசியில சொன்ன வார்த்தை தான், நான் இங்க வந்துதான் ஜப கூட்டத்துக்கு வந்துதான் பைபிள் படிக்கவே கத்துக்கினேன்.
அவர் வர ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. அவர் ஒரு வெள்ளிக்கிழமை தவற மாட்டாரு, ஒரு செவ்வாய்க்கிழமையை தவற மாட்டார். அந்த மாதிரியான ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம வயசான பிறகு நம்மளுக்கு வருதோ என்னமோ தெரியாது. ஆமன்பானவர்களே, அதுல நம்ம டாக்டர் அவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்க 3 பொண்ணுங்க நல்ல ஞானஸ்தானம் நடத்தாங்க. அது கடைசி ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட தேவன் அந்த மகளை ஞானஸ்தானத்தின் வழியாக மறுவாழ்வு ஒன்று கொடுத்து அவருடைய பாவங்களை மன்னிச்சு வேலையில்லாத இருந்த அந்த மகள் ஆண்டுடைய சமூகத்துல போய் அனுதினமும் உபவாசம் இருந்து ஜபித்தபடினால கடந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மூத்த மகளுடைய 3வது மகள் பெனிட்டா. நான் தொடர்ந்து அவர் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு நாள் வேலை கிடைச்சு விட்டுறாத, தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை தருவார். அது வரைக்கும் காத்துரு, நல்ல ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற மகள் நல்ல ஒரு ஜாபை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். அதுக்காக தொடர்ந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயலட்டமா அவங்க பெரிய பொண்ணு, அதாவது சுசானா பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு சென்னை போயிருக்கிறாங்க. எதுக்கு? அநேகருக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக. இவங்களே ட்ரைனிங்காகத்தான் போயினாங்க. நகர்ல இருக்கிற ஆபீஸ்லயே ட்ரைனிங்காக தான் போனாங்க. ட்ரைனிங் முடிச்சு நல்ல ஒரு போஸ்ட் வந்த பிறகு சென்னையில இவங்களை கொண்டு போயிட்டு அங்க வருகிற புது ஜனங்களுக்கு இந்த அம்மாவால ட்ரைனிங் கொடுக்கும்படிக்கு தேவன் ஒரு போஸ்டை உயர்த்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்று நாள் முதல் நாள் தானியெல்லாம் போய் பார்த்து வந்தாராம். ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டல் அவங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலயே ஆபீஸ் இருக்குது. போறதுக்கு வரத்துக்கு இருக்கிறதுக்கு பிளைட்லயே போய் பிளைட்லயே வர மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, நாளைய தினத்துல அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அதாவது மெடிக்கல் பிஎஸ்சிக்காக சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல நாளைக்கு கிரேஸா வந்து இன்டர்வியூக்கு போறாங்க. இதெல்லாம் எதனால? அவங்க போட்ட விதைங்க, சுசநாதன் மோத்தி மேரியம்மா அவங்க போட்ட ஒவ்வொரு விதை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கெல்லாம் சொல்றோம், நம்ம கவலை கண்ணீர் வேதனை பட்டு நீங்க சும்மா இருக்கிறத விட உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று தசமாவுக்கு கூட தான் சொன்னேன், முதல் நாள் ரோஜாமாவுக்கு கூட தான் சொன்னேன். இன்னைக்கு அந்த அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்களா, கடைசியில ரோஜாமாவுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய பிபி சுகர் நார்மலா வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். போகிற வயதான தாய்மார்களுக்கெல்லாம் சொல்ற வேண்டியதுதான், மா வியாதி வந்துச்சு உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேசனப்படாதீங்க. இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இந்த வயசுல நீங்க வேற எதுனா கஷ்டப்பட என்ன இருக்குதா? ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். உட்காந்து உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பேர பேத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கேட்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதோடு கூட அடுத்து பாருங்க, ராஜு ராணி அவங்களுடைய மூத்த மகளுக்கு டிகிரி படிக்க முடிச்சு தாய் இல்லாத பிள்ளைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பாட்டி அவங்க ஜெபம் பண்ணாங்க, தாய் மாமனுக்கு ஜெபம் பண்ணாங்க. எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு நல்லபடியா டிகிரி படிச்சு பாஸ் ஆயிடுச்சு. அதே காலேஜ்ல இருந்து இந்த மகளுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிக்குது. விசேஷம் என்ன தெரியுமா? நாளைக்கு முதல்ல அந்த அம்மா வேலைக்கு போகுது. அல்லேலூயா. ரனீட்டா அவ தாய் மறிச்சு ஒரே ஒரு மாசத்துல 2வது பொண்ணு வந்து மெச்சூர்ட் ஆச்சு. அந்த பொண்ணு பாருங்க இன்னைக்கு SSLC படிச்சுன்னு. இதெல்லாம் எதனால? விசுவாசத்தினால வர்றதுதாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க, வாழ்றாங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். எத்தனை பெரிய பாக்கியான்பாளன். அதோடு கூட மாத்திரம் இல்ல, ஸ்டீவன் இந்த பையனு கூட சாமு கூட ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இந்த ஷாரன் அதுக்கு வந்து யுனைடெட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து அது படிச்சுட்டு வந்துடுச்சு. அது இது இந்த குழந்தைங்க சர்ச்சில் பாடுறது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரின்சிபால வந்து ஸ்டீவன் போன் பண்ணிக்கிறாங்க, உங்க டாக்டரை வர சொல்லுங்க, எங்க சிங்கிங் காம்படிஷன் அதுக்கு வந்து ஜட்ஜ் பண்றதுக்காக ஜட்ஜா ஆமன்பானவர்கள அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க செய்த ஜெபம் பாருங்க இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைமுறையாய் என் கிருபை அவர்களுக்கு இருக்கும் என்ற அந்த வார்த்தை என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது.
நம்ம வாழ்க்கையில கூட அதை ஆண்டவர் செய்வாருங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். தஜாமனுடைய 5 பிள்ளைங்களை பாருங்க, 5 பிள்ளைங்களும் விசேஷமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க. 2 முதல் குடும்பம், முதல் பையனும் 2 பையனும், 2 குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பெரிய பையனுடைய மகன் நான்சி பாருங்க, இன்னைக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க உங்க சர்ச்சில். இது ஒரு பாக்கியம் தானே, செய்த ஜபம் தான். ஜேம்ஸ் பிரியா அவங்களுக்கு அவருடைய மூத்த மகன் ஆர்லன் இன்னைக்கு காலேஜில் 2nd இயர் படிக்கிறான், டிகிரி 2nd இயர். அவன் நினைச்சு பார்த்தானா, எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தான், நினைச்சு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உயர்த்தி இருக்கிறார். ஆல்பர்ட் பாருங்க, இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு, திடீர்னு ஒரு ஆட்டோ கொடுத்தாரு, வாட்டர் பிசினஸ் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம், நீங்க ஜபம் பண்ணுங்க. நான் ஜெசியம்மா கூட தான் சொல்றேன், உங்க மகன் டென்ஷன் கவலைப்படாதீங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்க, உட்காந்து ஜபம் பண்ணுங்க, உட்காந்து ஜபம் பண்ணுங்க. நம்ம லில்லியம்மா கூட இந்த 2வது பொண்ணு சிந்தி எவ்வளவோ பலவீனமா இருந்தாங்க, சொன்ன வார்த்தை தான், ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க சார். உங்க ஜபத்தை கேட்டு தேவன் மகிமையான காரியங்கள். நம் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேரம் காலம் போதாது. நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆயுசு நாட்கள் போதாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ நாளைய தினத்திலிருந்து வேலைக்கு போகிற மகளும் இன்டர்வியூக்கு போகிற மகளுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்படியான அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். இல்லையா, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில செய்வார். நிறைய இருக்குது, சொல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்முடைய ரத்னாயா வாழ்க்கையில கூட பாருங்க, அவருடைய லாஸ்ட் முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபையார் சேர்ந்து எல்லாரும் ஒரே மனுஷா ஜெபம் பண்ணாங்க. அவருடைய மனைவி ஜெபத்தை கேட்டார், கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க. ஆண்டவர் அற்புதமா இன்னைக்கு ஊழியக்காரர் அவரை உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியான்மானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார், தொடர்ந்து செய்து கொண்டே வருவார். நாம விசுவாசிப்போம். ஆகவேதான் இங்க பைபிள் சொல்லுது இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் வாழ்வான். அவங்க செத்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் போயிட்டாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சில நேரத்துல நினைக்கிறேன் இல்லையா, அவங்கள ஆயவ தாத்தாவ பாட்டிய நம்ம நினைக்கிறோமே, மாமாவை நினைக்கிறோமே நம்ம, அவங்க என்னைக்கோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. எங்க குடும்பத்திலேயே முதல்ல பைபிள் எடுத்து படிச்சு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எங்க அம்மா, அதாவது குலமின் அம்மா. ஒரு நாள் சர்ச்சுக்கு கொண்டு போனாங்க, சாட்சிங்க. அது அங்க போனோடனே ஆட்டுல போய் இறக்குனா, வாடா சர்ச்சு உள்ள அப்படின்னாங்க. அம்மா வேற வேலை இல்லை, போமா நீ அப்படின்ட்டு. ஆமா போமா, வேற வேலை இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், போயிட்டு வாப்போ அப்படின்னு. போகும்போதே பெனாத்தி என்ன பண்ணாங்க, இன்னைக்கு கூப்பிடுறவனே சர்ச்சுக்கு நீ வரமானுங்கிற, ஒரு நாள் ஒன்று வர சர்ச்சை கெதியானுக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போய் உள்ள ஜெபம் பண்ணிருப்பாங்களா இல்லையா, ஆண்டவரே சர்ச்சுக்கு கூப்பிடுறான், ஆண்டவரே அவன் வரமாட்டேங்கிறான், அவனை நீ சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு சர்ச்சுக கதியா நம்ம இருக்கிறோம். ஊழியக்காரரா இருக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவங்க போட்ட விதங்க, அவங்க போட்ட விதம். எங்க அப்பா அவர் நல்ல குடிக்காரர். ஏன் அவரை பத்தி சொல்றேன்னா, சாட்சிக்காக தான். சாட்சிங்க, இங்க அல்சூர்ல முதல்ல ஒரு சபை வந்துச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இந்துல இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏத்துக்குன்னு அந்த முழு குடும்பமும் முதல்ல அந்த ஜெயராஜ் நகர்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஆரம்பிச்சாங்க. அங்க அல்லேலூயா ஸ்டார்ட் பண்ணணும். இவர் வெளியே சேர் போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு திட்டினே இருப்பார். ஜபம் முடிகிற வரைக்கும் திட்டின்னு இருப்பாங்க. ஒரு நாள் வந்தது, ரொம்ப சிக் ஆயிட்டார். பவருங்கள் எல்லாம் அட்மிட் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஒரு நாள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கு கிறிஸ்துவாக்க நான் கூட்டிட்டு போனேன். அண்ணே நம்ம போய் நம்ம அப்பாவுக்காக ஜெபம் பண்ணலாம். அங்க போனா அவர்கிட்ட இவர் ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சினா, ஆஸ்பத்திரியில வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு நான் படுத்தா ஆண்டவர் என்னுடைய பெட்டு, அதாவது ஆஸ்பத்திரியில இருக்கிறேன், அங்க கையில அப்பத்தை வச்சுக்கின்னு நிறைய ஒரு வயசான ஒரு வெள்ளை அங்கேயே போட்டுக்கிறாரு, கையில அப்பத்தை வச்சுக்கினே அங்க நிக்கிறாரு. அங்க சொல்றாரு, அவர் அப்படியே சொல்றாருங்க. இன்னைக்கும் அண்ணங்கிட்ட கேட்டக்கா சொல்லுவாரு, இந்த அப்பத்தை நான் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு இருந்தேன்,
ஆனா உன்மேல் மனம் இறங்கி இந்த அப்பத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இவர் சாட்சி சொல்றாரு. கேட்டு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டான்னு வந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? சாட்சி அதான். எப்போ அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அங்க பிரேயர் ஆரம்பிக்குதோ சேர வெளியே போட்டுனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்காரு. அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, அவங்களும் மறிச்சு பல்லவத்துக்கு போயிருந்தாங்க. மத்தியமா இவங்களும் மறிச்சு மண்டலத்துக்கு போயிருந்தாங்க. சுஷாப்பா அப்படி தெரியுமா? பிரசிடென்ட்ல இருக்கும்போது ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுதான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குது. பிரசிடென்ட்ல ஸ்டாண்டேஜ் ரோட்ல அங்க இப்பதான் போனோம். அங்க பிரதருடைய சபையாலும் சேர்ந்தவங்க ஒரு சிலர்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படி. அப்போ அக்காவை திட்டினார் அவர். யாரப்போ இவங்கள மாதிரி இவங்க குரூப்ல எல்லாம் சேர்ந்தோம்னா நம்ம போய் வீடு போய் ஜெபம் பண்ண வேண்டியதாகும், வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடில வேலை செய்யும் போது சொல்லியிருந்தார். ஆனா கடைசியில ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த வீட்டுக்கா போனோம் அப்படின்னு சொன்னாரோ அதே எங்க மாமா எங்க கூட பிரதரோடு கூட சேர்ந்து எத்தனையோ ஊருக்கெல்லாம் வந்து பாட்டு வந்துட்டார். அல்லேலூயா. வெளியூருக்கெல்லாங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போற பக்கத்து தெருவுக்கு வானா அப்படின்னு சொன்னவரு வெளியூருக்கெல்லாம் வந்து பாட்டு பாடி ஆராதனை செய்து அவர் பாட்டு பாடுவார், நாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்புறமா ஒரு சாட்சி சொல்வார், நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். பாருங்க அவங்க பேரும் நம்ம சொல்றோம் பாருங்க. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில நாளைய சந்ததியை நம்மள பார்த்து சொல்லணுங்க. இப்படி இருந்தாங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற ஒரு தாயாராய் நகோமியை போல இருந்தாங்க, எஸ்தரை போல இருந்தாங்க, அன்னாளை போல இருந்தாங்க, ராக்கேலை போல இருந்தாங்க, யாக்கோபை போல இருந்தாங்க, ஏசாவை போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்த்து நாளைய சந்ததி சொல்லணுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வாழதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதனால்தான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு 26வது வசனம் பாருங்க. உனக்கு எனக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? யோவான் 11:26. உயிரோடு இருந்து யாரு? நீங்க நான் தான். அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க பாக்கியவான் லிஸ்ட்ல போயிட்டாங்க. அவங்க இல்லையா பாக்கியவதி லிஸ்ட்ல போயிட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க, பரலோகத்துக்குள்ள போயிட்டாங்க, பாரடைஸுக்குள்ள போயிட்டாங்க, சமாதானத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப உனக்கு எனக்கு சொல்றார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ என்றென்றைக்கும் மறியாமல் பாவத்திலே மறிக்க மாட்டாங்க, அநியாயத்துல மறிக்க மாட்டாங்க, அக்கிரமத்துல மறிக்க மாட்டாங்க, துரோகத்துல மறிக்க மாட்டாங்க, பாவியா இருந்து மறிக்க மாட்டாங்க, பரிசுத்தவானா இருந்து மறிப்பாங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதை விசுவாசிக்கிறாயா மார்த்தாளே மரியாதை. இங்கதாங்க அவங்க 2 பேருடைய விசுவாசம் ஆரம்பிக்குது. லாசரு உயிர் தெழுந்து வருகிறதுக்கு காரணம் பாருங்க, மார்த்தாள் மரியாள். அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு மார்த்தாளும் மரியாளும் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே. இது தாங்க நீ நானும் சொல்ல ஒத்துக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, சரி ஆண்டவரே, போற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, உட்கார்ற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, மனமாற மன்னிக்கிற ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ற ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே. நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதுலயே 40வது வசனம் படிச்சிருங்க பாருங்க. அவள் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி மார்த்தாள் மரியாளை நோக்கி, நீ விசுவாசித்தால், நான் சொல்லுகிற வார்த்தை என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதோ லாசரு உயிரோடு கூட எழுந்து வருகிற அந்த மகிமையை நீ காண்பாய். நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமா. இதை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம். நீ என்னை விசுவாசிக்கிறபடினால் இதோ உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்து வருகிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருந்தா நமக்கு என்ன வரும் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, 2 வசனம் படிச்சலாம். எபிரேயர் 10வது அதிகாரம். அதுல மிக அருமையான ஒரு வசனம், 37வது வசனம். Hebrew 10:37.
For yet a little while, and he who is coming will come, and he will not fail. நெக்ஸ்ட் Now the just shall live by faith. But if anyone draws back, my soul has no pleasure in it. நெக்ஸ்ட் சீக்கிரம் படிங்க 39. But we are not of those who draw back to perdition, but to those who believe to see the saving of the soul. ஆமென் அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்திலே 37 38 எபிரேயர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்று இதாங்க விசுவாசம். எப்போ வராரோ வந்த பிறகு பார்க்கலாம், வந்த பிறகு பார்க்க முடியாது, வந்த பிறகு பார்க்க முடியாது. வருஷத்துக்குள்ளே நீ ஆயத்தமா இருந்தால்தான் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு இருந்தாதான் ஜெபம் பண்ணாதான் பார்க்க முடியும். வந்த பிறகு பார்க்க முடியாது. வருஷத்துக்கு முன்னால நீ விசுவாசிக்கணும். அவரை பார்க்க முடியுமா? நடுமத்திய வானத்துல வரும்போது அவரை பார்க்க முடியுமா? வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே வருவார். தாமதம் பண்ண மாட்டாரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சத்தியா நீதிமான் எப்படி வாழ்வானா? எப்ப வாழ்வான்? விசுவாசிக்கிறதுனாலதான். விசுவாசத்தினாலே நீதிமான் என்றென்றைக்கும் வாழ்வான். நீதிமானுடைய குடும்பம் வாழும், பிள்ளைகள் வாழ்வார்கள், எதிர்காலங்கள் வாழும். இன்னைக்கு ஒருவேளை கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு ஒருவேளை வியாதியா இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க, நாளைய நாள் அந்த குடும்பம் வாழும். விசுவாசத்தினாலே நீதிமான் குடும்பம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஒருவேளை அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவானே யாகில் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்றார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாங்க சீக்கிரம் அங்க பாருங்க. அவர் வரும்போது ஆண்டவர் எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 3rd chapterல 13th verse. சீக்கிரம் வாங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். பேஜ் நம்பர் வேணா சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். So that he may establish your hearts unblameless to in holiness before our God and Father at the coming of our Lord Jesus with all his saints. ஆமென் அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் கடைசி வசனம் பாருங்க. 3:11 13. இவ்விதமாய் இங்க படிக்கிறாங்க பிரதர். படிங்க. இவ்விதமாய் நல்லா கவனிங்க. இவ்விதமாய் இருக்கிறதுனால, இப்படி இருக்கிறதுனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட நடுமத்திய வானத்திலே ராஜாதி ராஜாவாய் வெண்குதிரையின் மேல் வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி எப்படி பிழையற்ற ஒரு குறையும் இல்லாத பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் விசுவாசிகளாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படி உங்கள் இருதயங்களை இன்றைக்கு ஆண்டவர் தயார்படுத்துவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக தாங்க ஜெபத்துக்கு கூப்பிடுறது. அதுக்காக தான் வீடுகள் தோறும் ஜெபம் பண்றது. அதுக்காக தான் வீடுகள் தோறும் வந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வசனத்தை சொல்றது. என்றைக்கே தயார்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நீ குறை இல்லாதவனாய் நிற்கணும், பிழை இல்லாதவர்களாய் நிற்கணும், பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் நிற்கணும். அல்லேலூயா. கடைசியா வாங்க லாஸ்ட் ரெவல்யூஷன் வாங்க 7ஆம் அதிகாரம். இப்படி நீங்களும் நானும் வரும்போது யாருக்கு முன்னால நாம் இருப்போம்? இன்னைக்கு பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் எப்படி இருக்கிறாங்களோ நாளைய தினத்திலே மரணம் நம்மை சந்திக்கும் போது நாமும் அப்படியே இருப்போம். 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 7th chapterல Revelation 7:9. After this I looked, and there was an enormous crowd. No one could count all the people. They were from every race, tribe, nation, and language. And they stood in front of the throne of the Lamb, dressed in the white robes and holding palm branches in their hands. Amen. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த காரியங்கள் நடந்த பிறகு நான் பார்த்த பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் போது யாரே யோவான் சொல்றாரு,
நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இதோ சகல ஜாதிகளும் நல்ல கவனிங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, டோன்ட் வரி, நோ வரி. இயேசுவை ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசிங்க. சகல ஜாதிகளிலும் இருந்தும் ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் பாருங்க, எந்த பாஷை பேசுகிறவர்களா இருந்தாலும் அவர்களும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான பெரிய கூட்டங்களும் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, நல்ல கவனிங்க, வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். நிற்க கண்டேன். அல்லேலூயா. இதை யாரு அவங்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் இல்லைங்க. என்ன யாராவது பேர் ஏதாவது சொல்றாரா? இல்ல. கிறிஸ்தவங்கன்னு சொல்றாரா? இல்ல. என்னை விசுவாசிக்கிறவர்கள், அவ்வளவுதான். வந்ததும் சகல ஜனங்களும், சகல ஜாதியாரும், சகல கோத்திரத்தாரும், சகல பாஷைகளை பேசுகிறவரும், வந்ததும் வந்து கொண்டிருக்கிறதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பு நின்று ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நின்று மகிமையும் வல்லமையும் துதியும் ஆராதனையும் ரட்சிப்பும் ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதித்தார்களாம். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சா தெரியுமா? 16வது வசனம் படிங்க. 16th word. 16 படிமா. 7:16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இதாங்க பரலோக வாழ்வு இல்லையா? இங்க கஞ்சி இல்ல, சாப்பாடு இல்ல, கேட்டா செஞ்சு கொடுக்கறது இல்ல, இதை கேட்டா கோச்சுக்கிறாங்க, அதை கேட்டா கோச்சுக்கிறாங்க அப்படின்ற இல்லையா? நீ விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு, ஆண்டவரை ஆராதி, ஆண்டவரை நம்பிரு. ஆண்டவர் வந்து உங்களை நம்மை அழைத்து கொண்டு போய் பரலோக வாழ்க்கையில கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க நடக்கிற சம்பவம் தான் இது. இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, இனி தாகமும் கிடையாது, வெயிலாவது உஷ்ணமாவது சூரியனும் கிடையாது, நிலவும் கிடையாது, இவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவர்களை மேய்த்து இவர்களின் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை ஊற்றண்டைக்கு இவர்களை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதாங்க நீங்க நான் இன்னைக்கு கடுகளவு விசுவாசம் வைக்கிறது, கடைசியில எங்க கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க, உங்களையும் நம்மையும். சிங்காசனத்திற்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக இரவும் பகலும் அவரை ஆராதிக்கும் போது இனி பசி வராது, இனி தாகம் வராது, சூரியன் வராது, நிலா வராது. நித்திய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளியில நீங்களும் நானும் காலாகாலமும் தேவனை ஆராதனை செய்து வாழ்வோம். அதுதான் இன்னைக்கு மரித்தவங்க அதைதான் செஞ்சு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுப்போம். நெருக்கடிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொன்னாலும் கூட சரி. எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க பேர பேத்தி பிள்ளைங்களை மன்னிங்க ஆண்டவரே. இரக்கமாயிருங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தாமதமானாலும் தாமதம் எதற்கு என்று தேவன் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பரலோகத்திலே வாழ்வான் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு விசுவாசிக்க வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தினாலே எங்கள் குடும்பம் நீதிமான்கள் குடும்பமாய் மாறுவதாக, உத்தமம் உள்ள குடும்பங்களாய் மாறுவதாக, உண்மை உள்ள குடும்பங்களாய் மாறுவதாக
என்ன வந்தாலும் என்ன போனாலும் இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களா எங்களை மாற்றும். இயேசுவே நீர் ராஜாதி ராஜாவாய் வரும்போது பிதாவிற்கு முன்பதாக பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நாங்கள் நிற்க எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. அனுதினமும் வேதத்தை வாசித்து அனுதினமும் ஜெபித்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும் ஆண்டவர். இதுக்கு ஒரு தடை வராதபடி ஆண்டவரே கர்த்தர் வழி வாசல்களை திறப்பீராக. நாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் நம்புகிறவர்களாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பரலோகத்திலே வாழ்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பாவத்திலே மரிக்க மாட்டான் என்று வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் மார்த்தால் மரியாதை போல நம்புகிறவர்களாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றுவார்கள். அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. கேட்ட செய்திக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில உலாவினீர், அதுக்காக நன்றி. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினமைக்காக நன்றி. நாமம் ஒன்றே மகிமை அடைந்தமைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்திலே நாளை வருகிற சந்ததி ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்லணும் ஆண்டவர். உடைய நாமம் மகிமை அடையணும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு சத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்துமாவே என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவன் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமா, நம்ம வாழ்க்கை எத்தனை நாட்கள் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனிடத்தில் நாம விசுவாசமாய் இருப்போம், நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்வோம். ஆகவே கடைசி பாடலாக நம்ம அந்த சமூகத்திலே தேவன் நம்மோடு கூட இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் நம்ம அழைத்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். அன்னேசு வருகின்றார், மகிழ்ந்து பாடுவோம். ஒரு அருமையான இல்ல பாடல் இல்லை. அன்னேசு வருகின்றார், மகிழ்ந்து பாடுவோம். 6/8 F மேஜர். Thank you Jesus. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இரண்டாவது பாடல் வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார், வெண்கிரீடம் அவர் கையில் இருக்கிறார். அதுக்காக தான் அவர் வரப்போகிறார். சீக்கிரம் விசுவாசிப்போம். ஒரு அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். மன்னனேசு சீக்கிரம் வருகிறார், நாம் மகிழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போகிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். மனவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மனவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே. மன்னனேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மனவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மனவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு.
சைக்கிளோ வெண்குதிரையின் மேல் உலாவி வருகின்றார். வெண்கிரீடம் தலையில் ஜொலிக்கிறது. அந்த வெண்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளலாமா? வெண்குதிரை மேல் உலாவி வருகின்றார். வெண்கிரீடம் அவன் தலையில் ஜொலிக்கிறது. வெண்குதிரை மேல் உலாவி வருகிறார். வெண்கிரீடம் அவன் தலையில் ஜொலிக்கிறது. மணவாளன் வருகிறார். நாம் என்னமா இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோம். ஆகவே இது ஆயத்தமா இருக்க நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது நாம் ஆயத்தமா இருப்போம். வெண்கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோம். God bless you all. Be safe. Jesus is coming. So, thank you Lord. நன்றி.